ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் நடைபெறும் +2 பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவு. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முடிவுகளை வெளியிட பள்ளிக் கல்வித்துறை திட்டம். இஸ்லாமியர்களுக்கு எதிரான CAA சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு இஃப்தார் விருந்தில் பங்கேற்கும் எடப்பாடி பழனிசாமி. முதல்வர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். பிரபல கராத்தே பயிற்சியாளர் ஹுசைனி சென்னையில் காலமானார். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு சொந்த ஊரான மதுரைக்கு உடல் கொண்டு செல்லப்படுகிறது. மதுரையில் செயற்கை முறையில் சாயம் ஏற்பட்ட 1 டன் தர்பூசணி பழங்கள் பறிமுதல். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. 5258 கோடி ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கோவில் பட்ஜெட். கோவில் அறங்காவலர் குழு ஒப்புதல். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் 24% அதிகரிப்பு. மத்திய அரசு அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் CAA சட்டத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் செயல்பட்ட அதிமுக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடத்தி நாடகம் ஆடுகிறது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் திமுக சிறுபான்மை பிரிவு நடத்திய இஃப்தார் விருந்தில் பங்கேற்று பேசிய அவர் CAA-வை ஆதரித்த அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார். நாடாளுமன்றத்தில் CAA மசோதா மீதான தீர்மானத்தின் போது திமுக அதற்கு எதிராக வாக்களித்ததை சுட்டிக்காட்டினார். ஆனால் அதிமுக எம்பிக்கள் அதை ஆதரித்தனர் என்றும் விமர்சித்தார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த செயலை செய்துவிட்டுதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இஃப்தார் விருந்தில் பங்கேற்கிறார் என்றும் விமர்சித்தார். இஸ்லாமியர் சமூகத்துக்கு எதிரான அவரது இந்த குற்றத்தை அவர்கள் எப்போதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் முதல்வர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் 24% உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த ஊதிய உயர்வு அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது எம்பிக்களின் மாத ஊதியம் 1 லட்சம் ரூபாயாக இருக்கும் நிலையில் ஏப்ரல் மாதம் முதல் இது 1,24,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தினசரி படி ஓய்வூதியம் ஆகியவையும் உயர்த்தப்பட்டு இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. பிரபல கராத்தே பயிற்சியாளரும் நடிகருமான ஷிஹான் ஹுசைனி சென்னையில் காலமானார். இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் அவர் உயிர் பிரிந்தது. பெசன்ட் நகரில் உள்ள வில்வித்தை விளையாட்டு சங்கத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹுசைனியின் சொந்த ஊரான மதுரைக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்படும் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் +2 பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவடைகிறது. மாநிலம் முழுவதும் கடந்த 3ஆம் தேதி இத்தேர்வு தொடங்கியது. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு இத்தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இத்தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று தேர்வு முடிந்ததும் மாணவ மாணவிகள் கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் விதிமுறை மீறல்களில் ஈடுபடாமல் அமைதியாக பள்ளி வளாகத்திலிருந்து செல்ல வேண்டும் என ஏற்கனவே பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 5258 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டுக்கு கோவில் அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அங்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. 5258 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் கோவில் தொடர்பான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த நிதி ஆண்டில் உண்டியல் மூலம் மட்டும் ஏழுமலையானுக்கு 1671 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. இதேபோல் பல்வேறு வங்கிகளில் இருக்கும் திருப்பதி கோவிலின் நிரந்தர வைப்பு நிதிகளுக்கு வட்டியாக கடந்த நிதி ஆண்டில் 1253 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. திருப்பூரில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் அரசு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற தெருக்கூத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூரில் உள்ள மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சிக்கண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரி நாட்டு நல பணித்திட்ட பிரிவு மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தெருக்கூத்து கலைஞர்கள் போல் வேடமிட்டும் நடனமாடியும் உணவு பழங்கள் குறித்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நடத்தி பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தனர். பழைய உணவு முறைக்கும் தற்போதைய உணவு முறைக்கும் இருக்கும் வேறுபாடுகள் மற்றும் உணவை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மிகவும் தத்ரூபமாக அவர்கள் நடித்து காட்டினார்கள். இதனை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயலுக்குள் புகுந்த யானை கூட்டம் பயிர்களை மட்டுமின்றி அங்கு இருந்த உபகரணங்களையும் சேதப்படுத்தின. குடியாத்தம் அருகே உள்ள கதிர்குளம் பகுதியில் சிவலிங்கம் என்பவரது விவசாய நிலத்தில் காட்டு யானைகள் புகுந்தன. அங்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர் மற்றும் வாழை மரங்களை யானைகள் சேதப்படுத்தின. மேலும் அங்கிருந்த பாசனத்திற்காக குழாய்களையும் சேதனப்படுத்தின. இதேபோல் மணியம்மாள் என்பவருக்கு சொந்தமான நிலத்திலும் நெற்பயிர்களையும் பாசன குழாய்களையும் யானைகள் சேதப்படுத்தின. இதனால் இரவு முழுவதும் விவசாயிகள் பட்டாசு வெடித்து யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இது பற்றி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் உரிய நேரத்தில் வரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். செயற்கை முறையில் சாயம் ஏற்பட்ட சுமார் 1 டன் தர்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுரையின் பல்வேறு பகுதிகளில் செயல்படும் பழக்கடைகளில் வாழை, பப்பாளி, தர்பூசணி போன்ற பழங்களை செயற்கை முறையில் கார்பைட் மூலம் பழுக்க வைப்பது தொடர்பான புகாரை அடுத்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை பிபி குளம் உழவர் சந்தை அருகே ஒரு கடையில் சோதனை செய்தபோது தர்பூசணி பழங்களில் செயற்கை முறையில் சிவப்பு சாயம் ஏற்பட்டு இருந்தது ஆய்வில் தெரியவந்தது. இதையடுத்து அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 1 டன்னுக்கும் அதிகமான தர்பூசணி பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவள்ளூரில் இரும்பு கம்பிகளை ஏற்றி வந்த ஒரு லாரி அரசு பேருந்தின் பக்கவாட்டில் இடித்ததால் கம்பிகள் ஜன்னலுக்குள் பாய்ந்து விபத்து நேரிட்டது. இந்த விபத்தில் 2 பேர் சிறு காயங்களோடு உயிர் தப்பினார்கள். திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு செங்கல்பட்டு நோக்கி புறப்பட்ட பேருந்து வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே வந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவம் காரணமாக திருப்பதி சென்னை மார்க்கத்தில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து லாரி அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து நிலைமை சீர் செய்யப்பட்டது. IPL கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை தோற்கடித்தது. 18வது IPL சீசனின் நேற்றைய லீக் ஆட்டம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய லக்னோ அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுக்கு 209 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் நிக்கோலஸ் பூரன் அதிகபட்சமாக 75 ரன்கள் எடுத்தார். அதன் பிறகு கடின இலக்கை விரட்டிச் சென்ற டெல்லி அணி விக்கெட்டுகளை இழந்தாலும் தொடர்ந்து ரன்களை குவித்து பரபரப்பான கடைசி ஓவரில் அந்த அணி இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.